வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முரதாபாத் சிக்கன் பிரியாணி. என்னடா பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, முரதாபாத் சிக்கன் பிரியாணி. இது டெல்லி ஆக்ரா சைடில் ஒரு ஃபேமஸான பிரியாணி. உத்தரப்பிரதேஷில் முரதாபாத்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த பிரியாணி ஒரிஜினேட் ஆன இடம்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். மசாலாஸில் கரம் மசாலா, தனியா பவுடர், சோம்பு பவுடர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா. இன்னைக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கோம். கீ. மசாலாஸில் என்னன்னு பார்த்துடலாம். பே லீஃப், மிளகு, பட்டை, சீரகம், ஜாவித்ரி, ஸ்டார், சோம்பு, லவங்கம், பெரிய ஏலக்காய் 1, சின்ன ஏலக்காய் 5, 2 பெரிய ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது நேச்சுரல் ஃபுட் கலர். தயிர் 1 கப் எடுத்திருக்கோம். இதுதான் நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 hour சோக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ண போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேரினேஷன் நல்லா ஒரு 2 hours ஊறட்டும். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்திருக்கு. இதில் இருந்து கொஞ்சம் ஆனியன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக டாப்பிங்க்கு யூஸ் ஆகும். நம்ம சிக்கன் நல்லா 2 hours மேரினேட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த ஆனியன்ஸ் கூட நம்ம மேரினேட் பண்ணியிருக்க மசாலா சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க சிக்கன், ஆனியன், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் வெளி வரும். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி வெளி வர ஆரம்பிச்சிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி நம்ம சிக்கனை நல்லா வேக வைக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஒரு 50% வெந்துடுச்சு. அடுத்து அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 கப் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதி வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை போட்டுடலாம். நம்ம இந்த அரிசிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம். நம்ம இப்போ பேனை மூடி அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா 10 minutes வேக விடலாம். நம்ம பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசிலாம் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு.
நம்ம இப்போ இது மேலே எல்லா டாப்பிங்ஸும் போட்டு தம்மில் இன்னும் ஒரு 5 minutes வைக்க போகிறோம். இப்போ நம்ம மேலே நேச்சுரல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் 2 spoons ரோஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மேலே டாப்பிங் போட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட ஃப்ரைட் ஆனியன்ஸை மேலே டாப்பிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேன் மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம லிட் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி 10 minutes சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கடாயில் நெய் ஊற்றி நெய் காஞ்சதுமே முந்திரி திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி நல்லா தம்மில் 5 minutes வந்துடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. நம்ம முரதாபாத் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. மசாலாஸ்லாம் அதிகம் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு அரோமேட்டிக்காக இருக்குது இந்த பிரியாணி. நம்ம கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முந்திரி திராட்சையை மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணியை அடியிலேருந்து கலந்து விட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. ரைஸும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது. நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட முரடாபாத் பிரியாணி நல்லா ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பிரியாணியை விட இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலாஸ்லாம் ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது நல்ல ஒரு மைல்டாக ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த முரதாபாத் பிரியாணியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.